வார்த்தையை கேட்டு அதைப்படி செய்யுங்கள். அப்படி செஞ்சால் கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறவனுக்கு ஒப்பா இருக்கு. பெருமழை வந்து நீரோட்டம் வந்து மோதியும் அசையாமல் நிற்கும். வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கோ மண்ணின் மேலே வீடு கட்டுறவனுக்கு ஒப்பா இருக்கிறான், அழிஞ்சு போயிடும். நாமோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கண்மலையில் கட்டப்பட்ட வீடு மாதிரி நிலைத்திருப்போம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. லூக்கா அதிகாரம் 6. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாய் நடந்து போகையில் சீசர்களுக்கு அதில் நிச்சயமாக சீசர்களே அதை தின்றார்களா அப்படின்னு தெரியல. இயேசுவும் என்ன பசிச்சுன்னா எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. ஆனால் அது ஒரு ஓய்வு நாள், அப்படி செய்யக்கூடாது. இதை செஞ்ச உடனே அவர் பின்னாலேயே இந்த வேதபாலும் பரிசெயலும் அவரை சோதிக்கிறதுக்குன்னே ஷிஃப்ட் வச்சு வருவான்னு போல தெரியுது. ஷிஃப்ட் வச்சு நாங்கள் 2 பேரும் இந்த பின்னால் போகிறோம், அப்புறம் நீ மத்தியானத்துக்கு மேலே நீ அவர் பின்னால் போ, ஏதாவது தப்பு செய்கிறாரான்னு கண்டுபிடிச்சி எழுதி வைங்க, அவர் பேசுகிற பேச்சுகளெல்லாம் எழுதி வைங்க. அப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. எல்லாரும் உங்கள் பின்னால் வர்ற எல்லாருமே உங்களை விசுவாசித்து வர்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில பரிசேயர்களும் இருப்பாங்க, சில வேதபாரனும் உள்ளே இருப்பாங்களா இருக்கும். ஸ்தோத்திரம், கவனமாக இருங்க. சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லிட்டார். அதாவது தாவீதனோட கூட இருந்தவங்க பசியாக இருந்த போது அந்த ஆலயத்தில் உள்ளவங்க லேவியர்களும் ஆசாரியர்களும் மாத்திரம் சாப்பிட்ற ஒரு பொருளை தாவீதும் அவனுடையதான அவங்க சாப்பிட்டதை பார்க்கலையா? ஏன்னா முந்தின நாள் இருந்தது பரிசுத்தமாக இருந்தது, அது வெளியே எடுக்கப்பட்டது தானேன்னு சொல்லி அவன் கொடுக்குறத பார்க்கணும். அதனால் சில நேரங்களில் அப்படி செய்வது ஒன்றும் தப்பு ஒன்றுமே இல்லை. இது பசிக்கு ஒருத்தனுக்கு ஆகாரம் கொடுக்கறது பசிக்காக ஒரு பசின்னு சொல்லி வந்த ஒருவன் ஆகாரம் கொடுக்கறதுக்குமா நம்முடைய சாப்பிடுவதற்குமா நம்முடையதான பிரமாணத்தில் தடை உண்டாக்கணும். சாப்பிட்றவன் சாப்பிட்டு பசியாக இருக்கணும், சாப்பிட்டு பசி ஆறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தையை அவர் அங்கே பதிவு பண்ணுறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கார். தேவகுமாரன் சொன்ன இவனை சண்டைக்கு வருவாங்க. அதனால் மனுஷகுமாரன் தன்னை மனுஷகுமாரனாகவே இல்லை, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கார். அவங்க தான் அதை நான் மனுஷகுமாரன் சொன்னாலும் நீ ஓய்வு நாளுக்கும் ஆண்டவனாக இருந்தால் நிச்சயம் நீ தேவகுமாரன் இவங்க தான் பிரதிக்கணையாக சொல்லணும், பிரதி உத்தரம் சொல்லணும். ஆனால் அவங்க அதை கேட்டும் கோபம் அடைந்தார்கள். ஆனால் இவர் சொல்லிட்டாரு, அவர் பதிவு பண்ணிட்டார், நான் தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். அப்புறம் ஓய்வு நாளில் போகிறாரு. அங்கே ஒரு சூமின வலது கை உடையவன் இருக்கிறான். அவனை பார்த்து நிச்சயமாக சுகமாக்குவார் நினச்சாங்க. நினச்ச மாதிரி அவனை எழுப்பி விடுறாரு. அவன் பாருங்க, அவனும் தைரியமாக கையை நீட்டுறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதா ஜீவனை காப்பதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. தீமை செய்வதா ஜீவனை காப்பதான்னு சொல்லி கேட்டார். நன்மை செய்வதா தீமை செய்வதான்னு கேட்டார். ஒன்றும் பதிலே சொல்லலை. அவனை சுகமாக்கிட்டார். உடனே அவனுக்கு மூர்க்க வெறி,
அதாவது புறஜாதின்னு சொன்னாலும் மூர்க்க வெறி வருது. ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் அதில் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செய்த ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினாலும் கோபம். பிரமாணத்தை மீறினா அவளுக்கு அவ்வளோ கோபம். அவங்க போட்ட சட்டத்தை ஒருத்தன் மீறிட்டான்னா அவங்க மரண தண்டனையே கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அப்போ அப்படி போயிட்டேன். அப்போ அடுத்த நாள் அவர் ஜெபம் பண்ணும்படி மலை. ஜெபம்னா அப்பாட்ட பேச போகிறார். அவருடைய பிதாவாகி தேவனோடு கூட பேசுவதற்காக, பிதாவாகிய தேவனோடு கூட கன்சல்ட் பண்ணுவதற்காக, பிதாவாகிய தேவனோடு கூட ஆலோசனை பண்ணுவதற்காக மலை மேலே ஏறி அவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். அவர் நான் சொன்ன மாதிரி பேசுவதற்காகன்னு சொன்னேன், ஆலோசிப்பதற்காகன்னு சொன்னேன், அவர்கிட்டருந்து அந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதற்காகன்னு சொல்கிறேன். அப்போ அவரோட நேரம் செலவிடுறார். ரெண்டாவது அவரோடு கூட நேரம் செலவிடும்போது அவர் அன்றைக்கி அந்த பகல் நேரத்தில் இழந்து போன அந்த பலனை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வல்லமையும் அதிகாரமும் அவர் அந்த தேவனோடு கூட இருக்கிறதான அந்த நெருக்கத்தில் தான் அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் செயல்படுகிறது என்பதை அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய வல்லமையும் நம்ம மூலமாக பாய்ந்து செல்லணும்னா நம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு நெருக்கமானதாக இருக்கணும். அது அதில் ஒரு தொய்வு இல்லாமல் அவரோடு கூட நாம் சம்பாஷணை பண்ணுவதில் குறைபடாமல் நம்ம இருக்க வேண்டும் என்பதை பார்க்கணும். ஒரு நைட் நல்லா பேசிட்டு காலையில் தான் 12 பேரை தெரிந்து கொண்டா. அவருடைய பேர்கள் எல்லாம் 12 பேர் பேரும் 14, 15, 16 12 பேர். அதில் யூதாஸ் காரியத்தையும் தெரிந்து கொண்டார். அவனை குறித்து சொல்கிறது, யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லும்போது அவன் துரோகின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் செலோத்தே என்னப்பட்ட சீமான், அவன் ஒரு செல்லாட், அவன் ஒரு வைராக்கியமான ஒரு யூதன். யூதர்களுக்கு தான் அந்த வரியே கட்டக்கூடாதுன்னு சொல்கிற சீமோன் ஒருத்தர் இருந்தான். அவனும் இயேசுவின் பின்னால் வந்துட்டு இருந்தான். இப்படி பல பேர் இருக்கிற பார்க்குறோம். இதில் அண்ணன் தம்பி ரெண்டு அண்ணன் தம்பிமாரும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், எல்லாமே யூதர்கள் தான். அவன் ஒருத்தர் சொந்தக்காரங்களாகவும் இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த மலையிலேருந்து இறங்கி சமமான இடத்துல வர்ற பள்ளத்தாக்கு வர்றாரு. அங்கேயும் உபதேசத்தை கேட்கும்போது நிறைய பேர் வர்றாங்க. வியாதியை குணமாக்கிறதுக்காக வர்றாங்க. யூதேயாவிலிருந்து வர்றாங்க, கீழே தெற்கேருந்து. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வடக்க தீரு சீதன் பக்கத்துலேருந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க வர்றாங்க, மேற்கு பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டு அங்கங்கே அசுத்தாவில பாதிக்கப்பட்டவங்களாம் சுகமடைகிறாங்க. அவரிடத்து வல்லமை புறப்படுது. இப்போ புரியுதா? வல்லமை புறப்பட்டு எல்லாரும் குணமாக்குது. வல்லமை எதுக்கு புறப்படுகிறது? இரவெல்லாம் ஜெபிச்சாரு. சரியான தீர்மானம் எடுத்து 12 பேரை ஸ்பெஷலைஸ் பண்ணி அவங்கள யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அதுதான் தேவ சித்தமானவர்களை தெரிந்து கொள்ளும். தேவனுக்கு சித்தமானவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். ரெண்டாவது, சுகமாக்குவதற்கான வல்லமையும். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, சீசர் 12 பேரை பார்த்து சொல்கிறாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உள்ள தேவையை உணர்ந்தவர்கள் பாக்கியவான். தங்களுடைய தேவை உலகப்பிரம் 1000 பணம் இருந்தாலும் எனக்கு இயேசுதான் தேவைன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க பாக்கியவான். இப்போ பசியாக இருக்கிற நீங்கள் நாம் திருப்தி அடைவீங்க. இப்போ திருப்தியாக இருக்கிறவன் பசியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் இந்த உலகத்தை உங்களை தள்ளுவாங்க, உங்களை புறம்பாக்குவாங்க, பொய் குற்றம் சாட்டுவாங்க. அப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. நாம் வாழ்வது இந்த உலகத்துக்காக இல்லை. இந்த உலகத்தின் வாழ்வு முடிந்து போகும். நம்ம வாழ்வது பரலோகத்துக்காக. நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அப்போ ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்லணும், ஐயோ நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிட்டீங்க, ஆனால் திருப்தி உள்ளவராக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. நீ தேவனை அறியாமல் உங்களுடைய செல்வாக்கையும் உங்கள் செல்வத்தையும் நம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஐயோ. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு காலத்தில் பசியாக இருக்க போகிறீங்க நினைக்கிற உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் விளையாட்டாக வேடிக்கையாக ஆலயத்தை பார்த்து நீங்கள் நகைத்து கொண்டிருக்கிறீங்க, சீக்கிரம் துக்கப்பட்டு அழுவீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறத. உங்களுக்கு எல்லாரும் உங்களை புகழ்ச்சியாக பேசணும்னு நினைக்காதீங்க, உங்களை பாராட்டணும்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். நம்மளை அவங்க கடிந்து கொள்வாங்க, நம்மளை கொல்லுவார்கள். ஏன்னா இந்த மக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே பிதாக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி தான் செஞ்சாங்க. முன்ன இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி தான் செஞ்சாங்க.
அதனால் இவங்களை நீங்கள் என்ன செய்ய இவங்களுடைய புகழ்ச்சியோ இவங்களுடைய பாராட்டையோ பெறுவதற்காக நீ முயற்சியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகிங்க. உங்களை பயக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்க பண்ணுவார். உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு அப்பாட்ட வேண்டிக்கோங்க. உங்களை ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை கொடு. யாருக்கா ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டால் கொடு, தடை பண்ணாது. கேட்கறது கொடு. வேணுங்கிறான்ல, ஆசைப்படுறான்ல, கொடுத்துரு. 31 சொல்கிறாரு பாருங்க, மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா நீ ஸ்தோத்திரம், கனம் பண்ணுமா நீ கனம், நீ என்ன விரும்புறியோ அதை அவங்களுக்கு செய். உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தா என்ன பிரயோஜனம்? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறாங்களே, புதுசாக வர்றவங்களை போய் சந்தி, புதிய நபர்களை சந்திங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சால் என்ன பலன்? பாவின்னு தான் அப்படி கொடுக்குறாங்க. திரும்ப கொடுப்பாங்க நம்பி கடன் கொடுத்தா என்ன லாபம்? திரும்ப கொடுக்கும்படியாக பாவிகளும் தானே கடன் கொடுக்குறாங்க. மற்றவர்கள் கைமா இருக்கிறது ஆமல் எப்படியா அவன் தராட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறத கொடுங்க. கைமா இருக்கிறது ஆமாம், வட்டி இல்லாமல் கடன் கொடுங்க, பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு அப்போ தான் பிள்ளைகள். அவன் நன்றி அறியாதவர்களுக்கு கூட உதவி செய்கிறார். நன்றின்னு சொல்ல தெரியாதவன் நம்ம ஒரு 10,000 ரூபா கொடுத்தா கூட தேங்க்ஸ் சார்னு சொல்ல மாட்டான். எங்கேருந்தோ பணம் வருது இவர் கொடுக்குறாருன்ட்டு அப்படின்னு இவர் இன்னும் 15,000 ரூபா கொடுக்கலாம், 10 தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு போகிற ஆட்களுக்கு கூட நன்மை செய்யும். நன்றி அறியாதவங்க, நன்றி துரோகிகள், வாங்கி விட்டு துரோகம் பண்ணுறான் பாருங்க. நம்மகிட்ட காசு வாங்கிக்கிட்டு துரோகம் பண்ணுறான். இவங்களுக்கும் ஒரு நன்மை செய்கிறார். நன்றி சொல்லாதவங்களுக்கும் உதவி செய்கிறார், துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் உதவி செய்கிறார். நாமும் அப்படி இருக்க கர்த்தர் கிருபை ஆண்டவர் தருவார். நீங்களும் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிற மாதிரி இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி தர்றார். மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்காதீங்க, கொடுங்க, தாராளமாக கொடுங்க, உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சொல்லிட்டு 30 வசனத்தில் குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? முடியாது. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, நீங்கள் என்ன மாதிரி மாறணும்னு சொல்கிறார். அப்புறம் மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லாது. உங்களுக்குள்ள கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துருங்க. நீ பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம நினைக்கிற மற்றவங்களாம் உலகத்தில் எல்லா மனிதர்களுமே இயலாமையில் உள்ளவர்கள், எல்லாருமே பலவீனர்கள், எல்லாருமே பாவிகள், எல்லாரும் தேவ மகிமையற்றவர்கள், எல்லாம் இப்படி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காது. உனக்குள்ளேயும் 1000 குறை இருக்குங்கிறத உணராமல் போயிடாது. நம்மை நாமே உணர்வோமானால் மற்றவங்களுக்கு சரியாக உதவி செய்வோம். நான் இப்படி இருந்தேன், நான் திருந்தினேன், நீ இப்படி இருந்தால் திருந்துன்னு சொல்ல முடியும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி. அப்போ மரம் தான் முக்கியம். நீ கனின்னா நம்முடைய வார்த்தை, கனின்னா நம்முடைய செயல், கனின்னா நம்முடையதான செயல்பாடுகள், நம்முடையதான மனப்பான்மைகள் நல்ல இதயமாக இருக்கு, நல்லதாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லிட்டு 46 சொல்கிறார், நான் சொல்கிறது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்குறீங்க, ஆனால் கேட்குறபடி நீங்கள் என்ன செய்வதில்லை. நீங்கள் எதை கேட்குறீர்களோ அதைன்படி வார்த்தையை கேட்டு அதைப்படி செய்யுங்கள். அப்படி செஞ்சால் கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாக இருக்கும். பெருமழை வந்து நீரோட்டம் வந்து மோதியும் அசையாமல் நிற்கும். வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கும் மண்ணின் மேலே வீடு கட்டினவர்களுக்கு ஒப்பா இருக்கிறான், அழிஞ்சு போயிடும். நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கண்மலையில் கட்டப்பட்ட வீடு மாதிரி நிலைத்திருப்போம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் உள்ளதான அந்த சத்தியங்களை கர்த்தர் பின்பற்ற நமக்கு பலன் தரும்படியாக இந்த வேளையை ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த நாளிலும் ஆமென் அப்பா, மனுஷகுமாரனாகிய நீர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறீர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீர் என்பது என்கிற அறிவை தேவரீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த சூம்பின கையுடையவனை மறுகையை போல சொஸ்தமாக்கினவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும்
ஆமென் அப்பா. பாடுபடுகிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்களை குணமாக்க வல்லமை அப்பா வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அசுத்த ஆவிகள் ஆமென் அப்பா உம்மை கண்டு விலகி ஓடினதே அப்பா தேவனே, இந்த நாள் உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய ஆலயத்தில் காணப்படணும்ப்பா. அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள் வரும்போது அந்த பிரசன்னத்தினால அவைகள் அப்பா அகன்று போக வேண்டும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பசியாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியாவார்கள் சொல்லுவேன். ஆமேன் அப்பா. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆத்தும பசியை நீர் கர்த்தாவே எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். திருப்தியாக கிரியை செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமேனப்பா. மனுஷகுமார் நிமித்தமாக ஆமேனப்பா நிந்தித்து பலவிதமான வார்த்தைகளை பொய்யாய் சொல்வார்கள், நான் களி கூறுங்கள் என்று சொன்னீரப்பா. பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும் சொன்னீங்களே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா. அந்த ஆமேன் எல்லா நிந்தனைகள், எல்லா ஆமேனப்பா அவமானங்கள், ஆமேன் எல்லாவற்றையும் உமக்காக சகிக்கும் பலனை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஐஸ்வர்யவான்ற ஆக விரும்புகிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி இருக்கிறதப்பா தேவனே. ஆமேன் அப்பா. எங்களுடைய ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு எதுவாக அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிற அவைகளை நாங்கள் திருப்தி ஆகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமேன். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற்றும் கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறர் அப்பா எங்களை புகழ்ச்சியாய் பேசும்போது எங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மகிமையை உமக்கு செலுத்தி விட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்களை சிநேகிக்கும் கிருபையை தாரும் ஆண்டவரே. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற பலனை எங்களுக்கு தாரும் அப்பா. அப்பா. எங்களுடைய கன்னத்தில் அறைந்தவர்களுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் அடைய கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மனுஷர் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் நாங்கள் விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு நாங்கள் செய்ய அப்பா கிருபை தாரும் தேவனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு அப்பா, நாங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. எங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட அப்பா ஆமென் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வகை பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. முதலாவது எங்களுடைய கண்களில் இருக்கிற இந்த உத்திரத்தை உணர்ந்து அதை சரி செய்யப்பட தேவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு அப்பா அதோடு விட்டு விடாமல் அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக நிலைத்திருக்க கிருபை தாரும். கிறிஸ்துவாகிய கன்மலையை சார்ந்து கொள்ள அதில் உறுதியாய் தரித்திருக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.